அனைவருக்கும் வணக்கம். சென்ற நிதியாண்டில் நியூ ரெஜிமி தேர்வு செய்து இன்கம் டேக்ஸ் செலுத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிக எளிமையாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எவ்வாறு தாக்கல் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு தேவையானது ஃபார்ம் 16 அல்லது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட் அண்ட் ஃபார்ம் 26AS, உங்களுடைய பேன் நம்பர், அதே போல் ஆதார் எண் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர். இந்த விவரங்கள் இருந்தாலே போதும், மிக எளிமையாக நம்முடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செய்து கொள்ளலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் இன்கம் டேக்ஸ் ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டாப் கார்னரில் சர்ச் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் லாகின் அப்படின்னு கேட்கும். லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய 10 இலக்க பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்ததும் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் ப்ளூ கலரில் மாறி இருக்கும். அந்த கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய பேன் நம்பர் வந்திருக்கும். அதற்கு கீழே லாகின் அப்படின்னு வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்டர் பாஸ்வேர்ட் ஃபார் யுவர் ஃபைலிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் வலைதளத்திற்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஃபைல் யுவர் ரிட்டர்ன் ஃபார் த இயர் எண்டட் ஆன் 31 மார்ச் 2024 ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அப்படின்னு வந்திருக்கும். ஃபைல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஐடிஆர் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக 2024-25 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதற்கு கீழே செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படிங்கிற இடத்துல ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த பேஜ் வந்திருக்கும். அதில் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட்டஸ் அப்ளிகபிள் டு யூ டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டிஃபால்ட்டாக இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு யூ நீட் டு சூஸ் அண்ட் ஐடிஆர் ஃபார்ம் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழேயே ஐ நோ விச் ஐடிஆர் ஃபார்ம் ஐ நீட் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஐடிஆர் 1 இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழேயே டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் டு ஹெல்ப் யுவர் ஃபைல் ஃபாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது தேவைப்படுமோ அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலேயே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டேக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்றதுனால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இது போல் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டு 5 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றையுமே நம்ம வேலிடேட் பண்ணி ஆகணும். அதற்கு முதலாவதாக இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகிட்டு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் உங்களுடைய நேம், பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் கான்டாக்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், அதே போல் இமெயில் அட்ரஸ் இதெல்லாமே வந்திருக்கும்.
அதற்கு கீழே நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அதை அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு ஃபைலிங் செக்ஷன் அப்படின்ற இடத்துல ஃபைல்டு யூபிஎஸ் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக 139(1) அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கு. இதனுடைய மீனிங் ரிட்டர்ன் ஃபைல்டு ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைலிங் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். இது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டூ யூ விஷ் டு எக்ஸசைஸ் த ஆப்ஷன் யூபிஎஸ் 115 BAC 6 ஆஃப் ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ டேக்ஸ் ரெஜிமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே நியூ டேக்ஸ் ரெஜிமி தேர்வு செய்து இன்கம் டேக்ஸ் செலுத்தி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமி விட்டு வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமிலேயே ஐடிஆர் தாக்கல் செய்வதனால நோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் வந்திருக்கும். அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் திரும்பவும் உங்களுக்கு லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்ற பேஜ் வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணதுனால டிக் ஆகிட்டு வந்திருக்கு. அதற்கு கீழே கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து ஹைலைட் ஆகிட்டு வந்திருக்கு. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு வந்துட்டு சேலரி எக்ஸம்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து நமக்கு எந்த எக்ஸம்ஷனுமே இல்லாத காரணத்தினால இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட் கேள்விக்கு எல்லாத்துக்குமே நோ அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் எடிட் இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற இடத்துல வந்து கிராஸ் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழேயே நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டேட்டா கரெக்டாக இருந்தால் அதை அப்படியே விட்டுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் கண்ட்ரி ரீஜன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்துலேயே டெலிட் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு நேச்சர் ஆஃப் எக்ஸம்ட் அலவன்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் டெலிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய நெட் சேலரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதற்கு கீழே டிடக்ஷன்ஸ் யூபிஎஸ் அப்படின்னு வந்துட்டு 50,000 வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து டிடக்ட் ஆகிறதுனால அது டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்டு வந்திருக்கு. அதை உறுதிப்படுத்திட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ் 3-4 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஸ் மைனஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கிராஸ் சேலரியில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அது வந்திருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேவ் கொடுத்ததும் திரும்பவும் வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிராஸ் டோட்டல் இன்கம் இந்த 2 ஆப்ஷனும் டிக் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து உங்களுக்கு வந்து டார்க் கலரில் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் டிடக்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க.
மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் நமக்கு வந்து டிடக்ஷன்ஸ் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாத காரணத்தினால இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆன மாதிரி வந்திருக்கு. அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபீல்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ரிட்டர்ன் சம்மரியில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ் இந்த ஹெட்டிங் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ண காரணத்தினால க்ரீன் கலரில் டிக் ஆகிட்டு வந்திருக்கு. திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் 4வதாக இருக்கக்கூடிய டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து ஹைலைட் ஆகிட்டு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டேக்ஸ் பெய்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிடிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சம்பளம் வழங்கும் அதிகாரி வந்து உங்களுடைய முழு டேக்ஸ் விவரமும் இன்கம் டேக்ஸ் வலைதளத்தில் வந்து டிடிஎஸ் செய்த விவரம் அப்டேட் பண்ணியிருந்தால் அதனுடைய விவரம் வந்திருக்கும். அதை ஷோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய டேர்ன் ஆஃப் த டிடக்டர் வந்திருக்கும். அதை ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நேம் ஆஃப் த டிடக்டர் வந்திருக்கும். இன்கம் சார்ஜபிள் அண்டர் சேலரிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்திருக்கும். அது பக்கத்துலேயே டோட்டல் டேக்ஸ் டிடக்டட் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ தொகை டேக்ஸ் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதோ அந்த விவரம் வந்திருக்கும். இது சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பேஜ் அப்படியே விட்டுறலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஆட் ஆகாமல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணும்போது இது எடிட் பண்ணக்கூடிய வகையில் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய எடிட் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் டைரெக்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் திரும்பவும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபீல்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் நீங்கள் வெரிஃபை பண்ண அந்த 4 ஹெட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் டிக் மார்க் வந்திருக்கும். அதன் பிறகு லாஸ்ட்டாக டோட்டல் டேக்ஸ் லேயபிலிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகிட்டு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் வெரிஃபை யுவர் டேக்ஸ் லேயபிலிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு காம்பிடேஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டோட்டல் இன்கம் விவரம் வந்திருக்கும். அதே போல் காம்பிடேஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல டேக்ஸ் பேயபிள் ஆன் டோட்டல் இன்கம் அப்படின்னு வந்திருக்கும். அதில் இன்கம் டேக்ஸோடைய விவரம் வந்திருக்கும். அதே போல் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸோட விவரமும் வந்திருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணினதுக்கப்புறம் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பி அப்படிங்கிற இடத்துல 0 வந்திருக்கும். அதற்கு கீழேயே டோட்டல் டேக்ஸ் பி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய விவரம் வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் லெட்ஸ் வேலிடேட் யுவர் ஃப்ரீ ஃபீல்டு ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் சம்மரியில் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ், டேக்ஸ் பெய்டு, டோட்டல் டேக்ஸ் ரிலேபிலிட்டி இந்த ஹெட்டிங் எல்லாமே க்ரீன் கலரில் டிக் ஆகிட்டு ப்ரொசீட் அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூ நீட் டு மேக் ஏ பேமெண்ட் ஆஃப் 0 அப்படின்னு வந்திருக்கும். ஏற்கனவே நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து முழுவதும் செலுத்தியதுனால அந்த இடத்துல 0ன்னு வந்திருக்கும். திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ண அனைத்து விவரமும் வரும். அதில் கிராஸ் டோட்டல் இன்கம், அதே போல் டோட்டல் டேக்ஸ்னுடைய விவரம், அமௌண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து 0 அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் முழு டேக்ஸை பே பண்ணியிருந்தீங்கன்னா 0 வந்திருக்கும். அல்லது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதன் பிறகு ப்ரிவ்யூ ரிட்டர்ன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஐ அப்படின்னு வந்திருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டிஃபால்ட்டாக செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதற்கு கீழே உங்களுடைய பேன் நம்பர் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். ப்ளேஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த இடத்துலேருந்து இஃபைல் பண்ணுறீங்களோ அதனுடைய ஐபி அட்ரஸ் வந்திருக்கும், டேட் வந்திருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். இந்த பேஜ் அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. இதில் இருக்கக்கூடிய அனைத்து விவரமும் நீங்கள் சரிபார்த்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு லாஸ்ட்டாக
ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல், நோ எரர்ஸ் வேர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதன் பிறகு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு நோட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளீஸ் நோட் தட் இட் இஸ் மேண்டேட்டரி டு வெரிஃபை த ரிட்டன். ரிவிஷன் ஆஃப் திஸ் ரிட்டன் இஸ் நாட் பாசிபிள் அன்லெஸ் வெரிஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வெரிஃபை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரெக்கமெண்டடாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கூட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெரிஃபை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர், ஐடிஆர் நம்பர், அதே போல் அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூஸிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்டு வித் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஆதார் ஓடிபி வந்திருக்கும். அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் கன்ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்குது. அந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல்டு அண்டு வெரிஃபைடு யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்குது. நீங்கள் வெரிஃபை பண்ண ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் எளிமையான முறையில் நம்மளுடைய இன்கம் டேக்ஸை ஃபைலிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.